சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. நேருவின் கதை முடிந்தது. தமிழக நகராட்சி நிர்வாகத்துறையில் நடைபெற்றதாக கூறப்படும் சுமார் 888 கோடி ரூபாய் அளவிலான வேலைவாய்ப்பு முறைகேடு புகாரில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியான கேள்விகளை எழுப்பியிருக்கு. குறிப்பாக அமைச்சர் நேரு உள்ளிட்டோர் மீதான இந்த விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய தயங்குவது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. கடந்த காலங்களில் நகராட்சி நிர்வாகத்துறையில் உதவி பொறியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்கள் நிரப்பப்பட்டதில் பெரும் ஊழல் நடந்துள்ளதா அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. இது தொடர்பாக திரட்டப்பட்ட 232 பக்கங்கள் கொண்ட விரிவான ஆதாரங்களை அமலாக்கத்துறை தமிழக டிஜிபியிடம் முறையாக ஒப்படைத்தது. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் நீண்ட நாட்களாகியும் அந்த புகாரின் மீது எவ்வித மேல் நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு சென்றது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு அளித்த பூர்வாங்க விசாரணை நடைபெற்றது என்ற பதிலை கேட்டு கடும் அதிருப்தி அடைந்தாங்க. அவர்கள் முன்வைத்த 3 முக்கிய வாதங்களில் அமலாக்கத்துறையே முறையான ஆதாரங்களை கொடுத்த பிறகு அதனை வைத்து வழக்கு பதிவு செய்யாமல் பூர்வாங்க விசாரணை என்ற பெயரில் காலத்தை கடத்துவது ஏன்? இந்த புகாரில் அடிப்படை முகாந்திரம் இருந்தால் மட்டுமே போதுமானது. உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறையோ ஒரு சிறிய அளவிலான விசாரணையை நடத்தி தீர்ப்பு சொல்ல முயற்சிப்பது சட்டப்படி தவறு. சட்டம் அனைவருக்கும் சமம். குற்றம் சாட்டப்பட்டவர் அமைச்சராக இருந்தாலும் சட்டத்தின் பார்வையில் அவர் ஒரு சாதாரண குடிமகனே. அவருக்கு என்று தனிச்சலுகை வழங்கி சட்ட விதிகளை தளர்த்த முடியாது. லஞ்ச ஒழிப்புத்துறை தனது சட்டபூர்வமான கடமையிலிருந்து தவறுவதை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் ஆதாரங்களின் நிலை குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டாங்க. மேலும் இந்த வழக்கை அடுத்த கட்ட விசாரணைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் நேருவுக்கு சொந்தமான இடங்களிலிருந்து மீண்டும் பணங்களை கைப்பற்றினால் அவரால் இத்தேர்தலிலும் போட்டியிட முடியாத மாதிரி செய்ய வேண்டும் என தற்போது அதிரடியாக முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது.